இன்றைக்கி ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பார்க்கலாம். தனித்தனியாக 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம மெத்தட் நம்பர் 2 ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா மெத்தட் நம்பர் 1 பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள் 1 2 3 ரோஸ் இருக்குது. 1 2 3 4 5 நமக்கு 5 காலம்ஸ் இருக்குது. அப்போது ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இல்லை. ஈக்குவலாக இல்லைனாலே நம்ம மெத்தட் நம்பர் 2 தான் எடுக்கணும். மெத்தட் நம்பர் 2ல் என்னென்னா இங்கே நமக்கு 3 ரோஸ் இருக்குது, 5 காலம்ஸ் இருக்குது. அப்போது 3 × 5 3 × 5 15. நெக்ஸ்ட்டு 2 2 × 4 2 × 4 8. நெக்ஸ்ட்டு 1 1 × 3 1 × 3 3. இப்போது இந்த 2 விட்டுட்டோம், இந்த 2வையும் 1ஐயும் விட்டுட்டோம். ஏன்னா ரோஸ்லேயோ இல்லைன்னா காலம்ஸ்லேயோ இந்த 1ங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ இதை ஆட் பண்ணோம்னா 26. அப்போது இங்கே நமக்கு எவ்வளோ ஸ்கொயர்ஸ் கிடைக்குதுன்னா 26 ஸ்கொயர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்டில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. 1 2 3 ரோஸ் இருக்குது. இங்கேயும் ஈக்குவலாக இல்லை. காலம்ஸும் ரோஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் இங்கேயும் பார்த்தோம்னா 3 × 4 12 2 × 3 6 1 × 2 2 ஆக மொத்தம் 20. அப்போது 20 ஸ்கொயர்ஸு இந்த பாக்ஸில் இருக்குது. இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். ஷார்ட்கட் மெத்தட் நமக்கு தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவோம். இப்போது பாக்ஸஸ் ஸ்கொயர்ஸ் 12 இருக்குது. டோட்டலாக ஸ்மால் ஸ்கொயர்ஸாக நமக்கு 12 இருக்குது. மொத்தமாக அவுட்டர் பாக்ஸு பிக் ஸ்கொயர் உங்களுக்கு பிக் ஸ்கொயர் 1 இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வேறு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். இங்கேருந்து இது ஒரு பாக்ஸ் 1, இங்கேருந்து இது ஒரு பாக்ஸ் 2, இங்கேருந்து இது ஒரு பாக்ஸ் 3, தென் இங்கேருந்து இது ஒரு பாக்ஸ் 4, அப்புறம் சென்டரில் இது ஒரு பாக்ஸ் 5, இது ஒரு பாக்ஸ் 6. அப்போது நமக்கு 4 பாக்ஸஸாக சேர்ந்து 6 ஸ்கொயர்ஸ் நமக்கு கிடச்சிருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3 இது மட்டும் 3 காலம்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் போது ஒரு 1 கிடைக்குது. டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 20 ஸ்கொயர்ஸ் கிடச்சிருது. இது மாதிரி நம்ம தனித்தனியாக நம்ம போட்டு பார்க்கும் பொழுது நமக்கு சில டைம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் போட்டோம்னா ஈஸியாக நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சி பாக்ஸ் பார்க்கலாம். இந்த சி பாக்ஸில் காலம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 காலம்ஸ் இருக்குது. 1 2 3 4 ரோஸ் இருக்குது. இதுவும் நமக்கு இர்ரெகுலராக தான் இருக்குது. அதனால் செகண்ட் டைப் ஆஃப் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது 4 × 6 is equal to 24. 3 × 5 15. நெக்ஸ்ட்டு 2 × 4 8. நெக்ஸ்ட்டு 1 × 3 3 5 0 50.
அப்போ நமக்கு டோட்டலாக இந்த சி பாக்ஸில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 50 கிடச்சிருக்கு. ஷார்ட்கட் மெத்தடாக இருக்கிறனால நமக்கு ஈஸியாகிடுச்சு. இந்த 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 1 வந்து நமக்கு ரோவில் வந்தாலும் சரி, காலமில் வந்தாலும் சரி, அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடில் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மெத்தட் நம்பர் 3 வந்து நாளைக்கு பார்க்கலாம்.